சுத்தி இருக்கிறவங்களாம் ஏதாச்சும் பிரச்சனையில் இருக்கப்ப ஒருத்தர் மட்டும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா மற்றவங்களுக்கெல்லாம் வைத்தறிச்சல் வர்றது சகஜமான ஒண்ணுதான். அந்த வைத்தறிச்சல் இங்க சிலரை கொலை செய்ய வச்சிருக்கு. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே உள்ளது அரக்கு பள்ளத்தாக்கு. போரா கேவ்ஸ், ட்ரைபல் மியூசியம், சங்டா ஃபால்ஸ்னு இங்குள்ள இயற்கை பேரழக ரசிக்கவும் மலைவாழ் மக்களோட வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கவும் சுற்றுலாவாசிகள் இங்க படையெடுக்கிறாங்க. ஆனா அரக்கு பள்ளத்தாக்குல உள்ள தொம்ப்ரிகுடா எனும் கிராமத்துல நடந்துள்ள ஒரு சம்பவம் இப்ப சுற்றுலாவாசிகளை கதிகலங்க வச்சிருக்கு. காரணம், தொம்ப்ரிகுடா கிராமத்துல ஒருத்தர் சந்தோஷமா வாழ்ந்ததால அவரை ஒரு ஊரே சேர்ந்து அடிச்சு உசுரோட பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி கொன்னு இருக்காங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்டதுல இருந்து சுற்றுலா பயணிகளும் எங்க நாம சந்தோஷமா இருக்கிறத பார்த்தோம் அந்த மக்கள் ட்ரிகர் ஆகி நம்மளையும் ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோன்னு பதபதச்சு போயிருக்காங்க. சந்தோஷமா வாழ்ந்தது ஒரு குற்றமா என்கிற ஒற்றை கேள்வியோட தான் நம்ம குற்ற சரித்திர நிகழ்ச்சி குழுவினரும் அரக்கு பள்ளத்தாக்குல களமிறங்கினோம். பழங்குடியின மக்கள் அதிக அளவு வசிச்சுட்டு வரக்கூடிய இந்த பகுதி மொத்தமும் டிஜிட்டல் இந்தியாவோட அவுட் ஆஃப் ரேஞ்சில் இருக்குதுன்னு தான் சொல்லியாகணும். இங்குள்ள மக்களோட வாழ்வியல் முறையும் அவங்க பின்பற்றக்கூடிய வழிபாடுகளும் நமக்கு ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக இருந்தது. இவங்க அரசாங்கத்தையோ அல்லது அதிகாரிகளையோ பெருசா நம்புறதில்ல. உண்மைய சொல்லணும்னா இங்குள்ள மக்கள் மூட நம்பிக்கைய அதிக அளவு நம்புறதால தான் ஒரு வகையில இந்த கிராமம் சூனிய பிரதேசம் மாதிரி காட்சி தருதோன்னு நினைக்க தோணுது. இந்த ஊர் மக்கள் கிட்ட தலைமுறையா ஊறி போயிருந்த அந்த மூட நம்பிக்கை இப்ப அவங்கள கொலைகாரனாகவும் மாற்றியிருக்கு. கொல்லப்பட்டவர் 60 வயதான அடாரி தொம்புரு. இவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே தொம்ப்ரிகுடா கிராமத்துல தான். பள்ளத்தாக்குல வாழ்ந்தாலும் நம்மளோட வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கணும்னு கடுமையா உழைச்சிருக்காரு. அடாரியோட உலகம் அந்த மலைக்குள்ளேயே முடிஞ்சு போயிடாம அவர் வெளியுலகத்தோடையும் தொடர்பை வளர்த்திருக்காரு. இதனால தொம்ப்ரிகுடா கிராமத்திலேயே கொஞ்சம் செல்வாக்கு மிக்க நபரா அடாரி தொம்புரு வளர்ந்திருக்கிறாரு. ஒருத்தர் நல்லா இருந்தார்னா ஊர் அவங்கள என்ன பண்ணும்னு நாங்க சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அடாரி நக்சலோட தொடர்புல இருக்காரு, அவரு கஞ்சா விற்கிறாருன்னு என்னென்னவோலாம் பழிய தூக்கி அவர் மேல போட்டிருக்காங்க. ஆனா அந்த மனுஷன் கொஞ்சமும் அசரவே இல்லை. ஒரு கட்டத்துல கடுப்பான தொம்ப்ரிகுடா கிராமத்தை சேர்ந்த சிலர் அடாரி நம்ம ஊருக்கு சூனிய வச்சுட்டாரு, அதனால நம்ம ஊரும் வாழ்க்கையும் பின்தங்கி இருக்குன்னு புரளிய கிளப்பி விட்டுருக்காங்க. இது எல்லார் மத்தியிலையும் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகி இருக்கு. ஒரு கட்டத்துல தொம்ப்ரிகுடா கிராமத்துல வாழ்ந்த பெரும்பாலான மக்கள் அடாரிய வெறுத்திருக்காங்க. பஞ்சாயத்து கூடியிருக்கு. மாந்திரீக மூலமா ஊருக்கு போட்ட கட்ட அவிழ்க்க சொல்லி அடாரிக்கு டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால அதிர்ந்து போன அடாரி தொம்புரு தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு தொடர்ந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. ஆனா அதை யாரும் நம்புறதா இல்லை. இந்நிலையில தான் சம்பவம் நடந்த அன்னைக்கு அடாரி தொம்புருவை சுத்து போட்ட உள்ளூரை சேர்ந்த சிலர் அவரை அற நிர்வாணமாக்கி அடிச்சு சித்திரவதை பண்ணியிருக்காங்க. இதற்கு மேல அவனை விட்டு வச்சா மந்திரம் பண்ணி ஊரையே நாசம் பண்ணிடுவான்னு பயந்த அந்த மக்கள் அடாரிய அடிச்சு வெளுத்தது மட்டும் இல்லாம அவர் கால்லையும் கையிலையும் பாறாங்கல்ல தூக்கி போட்டு கொடுமைப்படுத்தி இருக்காங்க. இதுல நிலக்குழிஞ்சு போன அடாரி தொம்புரு ஊர் முன்னிலையிலேயே மயங்கி விழுந்திருக்கிறாரு. அதன் பிறகு அவங்க அவரை விடுறதா இல்லை. அடாரி தொம்புருவோட உடலை பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி இருக்காங்க.
சுய நினைவுக்கு மீண்டு அலறி துடிச்ச அடாரி தொம்புரு சம்பவ இடத்திலேயே பரிதாபமா இறந்து போயிருக்கிறாரு. நடந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு அதிர்ந்து போன காவல்துறையினரும் அதிகாரிகளும் தொம்புரிக்குடா மலை கிராமத்திற்கு சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. கூடிய விரைவில் பலர் இந்த வழக்குல கைது செய்யப்படுவாங்கன்னு சொல்லப்படுது. மூட நம்பிக்கை காரணமா ஒரு ஊரே சேர்ந்து 60 வயசு முதியவரை அடிச்சு கொலை செஞ்சிருக்கிறது இப்ப ஆந்திராவையே அதிர வச்சிருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.